அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் சய்யிதல் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 3 வசனங்களாகிய 154 மற்றும் 155 மற்றும் 156 இந்த 3 வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சூறாவுடைய இதுவரைக்கும் வந்த வசனங்களுடைய, அதாவது 153 வசனங்கள் வரைக்கும் வந்த வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 வசனங்களுடைய திலாவத்து வருமாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉம் வலாக்கின் லா தஷ்உரூன். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ. இதனுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு. வலா மேலும், லா தகூலு நீங்கள் கூறாதீர்கள். அதாவது இது சஹாபியோவில் பார்த்து சொல்கிறது, அது பொதுவாக நம்ம முஸ்லீம் உம்மத்துக்கே சொல்கிறது. நீங்கள் கூறாதீர்கள் லீ மை யொக்குத்தலு, யாருக்கு, லீ மண்டா யாருக்கு, யூக்கத்தலு கொல்லப்பட்டார்களோ, இது மஜ்ஹூல் ஃபியல் பாசிவ்னு சொல்லுவாங்க. கொல்லப்பட்டார்களோ ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் கூறாதீர்கள். அம்வாத் மரணித்து விட்டார்கள் என்று. பல் மாறாக அஹ்யாவும் அவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றார்கள். எனினும், வலாக்கின் எனினும் ஆனால், இந்த வலாக்கின் ரொம்ப முக்கியம். லா தஷுரூன் நீங்கள் உணர மாட்டீர்கள். இது யாரை பார்த்து சொல்கிறேன்? நீங்கள் உணர மாட்டீர்கள்னு சொல்லி இது முதல்ல சஹாபியோலையும் இதை வந்துக்கிட்டு நம்ம முஸ்லீம் உம்மத்தையும் எல்லாரையுமே சொல்கிறோம் பொதுப்படையாக. ஸோ இப்போ நம்ம இதனுடைய மொழிபெயர்ப்பையும் பார்ப்போம். வலா தகூலு மேலும் நீங்கள் கூறாதீர்கள் யார் கொல்லப்பட்டார்களோ அல்லாவின் பாதையில் மரணித்து விட்டார்கள் என்று. மாறாக அவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றார்கள், எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள். பிராக்கெட்டில் அதனை. அடுத்த இதில் மொழிபெயர்ப்பு வ மேலும், ல நிச்சயமாக. இப்போ அந்த லாவோட ஏற்கனவே பார்த்தோம்ல, லாவு கசம், இது லாவு சத்தியத்துக்காக உள்ள லாமு. அதாவது இது நிச்சயமாக, ரொம்ப அதி சத்தியமாக அப்படிங்கிறது அந்த நூன் ஷத்தாவோட பின்னால் வருதுல்ல, நப்ளு வண்ண அப்படின்னு நூன் ஷத்தாவோட வருதுல்ல பின்னால், அதுவும் அதை இன்னும் மேற்கொண்டு ஒரு உறுதி செய்யக்கூடியதாக தௌக்கீதாக இருக்குது. ஸோ ரெண்டும் லாம் கசம் எப்போவுமே அந்த இதோடு சேர்ந்து வரும் பொதுவாக. இதை நம்ம பார்த்துருக்கலாம், கவனிச்சிருக்கலாம். அந்த நூன் ஷத்தாவோட வரும்போது அது ஸ்ட்ராங்காக வரும். அதாவது நூன் ஷத்தா வருதுன்னா லாம் கசம் வரும் அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஏன்னா லாம் கசம் அது இல்லாமையும் வரும் பொதுவாக. ஸோ நப்ளு வண்ண நிச்சயமாக நாம் சோதிப்போம் யாரை, உங்களை. கும் நப்ளு வண்ண கும்னா
நான் நிச்சயமாக சத்தியமாக நாம் சோதிப்போம் உங்களை பிஷையின் ஒரு விஷயத்தை கொண்டு, பீண்டா கொண்டு, செய்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு. மினல், அது எந்த விஷயத்திலிருந்து? மினல் ஹவுஃபி, பயத்திலிருந்து, ஒஜ்ஜூவி, பசியிலிருந்தும், நக்குசிம், மேலும் இழப்பிலிருந்தும், மினல் அம்வாலி, செல்வத்திலிருந்து உள்ள இழப்பிலிருந்தும், வான்ஃபுசி, உயிர்களில் இருந்த இழப்பிலிருந்தும், சமராதி, கனி வர்க்கங்களில் உள்ள இழப்பு. இது ஃப்ரூட்ஸ் ஆஃப் அவர் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் அவர் ஒர்க்கு, லேபர், சர்வீஸ் எல்லாமே சொல்லலாம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சமராத்துங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கும். கனி வர்க்கங்கள்னால் வெறும் கனிகளை மட்டும் சொல்கிறது இல்லை. இது நம்மளுடைய உழைப்புடைய, நம்மளுடைய ஊதியத்துடைய, அல்லது நம்மளுடைய பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய, இதுக்கும் அம்வால்ங்கிறது பொதுவாக செல்வம், சொத்து அப்படிங்கிறது. இதில் நம்மளுடைய முதல் இருக்குது. அதாவது ஒன்று உழைப்பாகவோ நம்ம பண இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ நம்மளுக்கு இருக்குது. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது சொல்லலாம். பஷீர் சாபிரின், மேலும் சுபச்செய்தி கூறுவீராக, யார் ரசூலல்லாஹ் சுபச்செய்தி கூறுவீராக சாபிரின், அந்த பொறுமைசாலிகளுக்கு. இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கக்கூடியவங்க. இந்த விஷயங்கள் மேலே சொன்னோம்ல, ஒரு பயத்திலேருந்து ஒரு விஷயம், அல்லது பசியிலேருந்து உள்ள விஷயம், அல்லது இழப்புகள்லேருந்து உள்ள விஷயங்கள்லேருந்து, இந்த 3 விஷயங்கள்லேருந்தும் யார் பொறுமைசாலிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுபச்செய்தி கூறுங்க, நன்மாராயம் கூறுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா. இவங்களுடைய கேரக்டர் இங்கே எப்படிப்பட்டவங்க? அல்லதீன, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதாவது சாபிரியன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா அசாபத்தும், இதா பொழுது, அசாபண்டா இங்கிலீஷில் பிஃபால்ம்பாங்க, விழுகுதல், அல்லது இங்கே அடைதல்னு சொல்லலாம். அடைதல், விழுகுதல். பட் இங்கே அடைதல் பொருத்தமாக இருக்கும். அவர் அசாபத் ஹூம்ங்கும்போது அவர்களை அடைந்தால், இதனுடைய ஃபாயில் என்ன? முசீபத்து. அது அடைதல், அடைந்தால் ஒரு அடைதல் அப்படின்னா, எப்போவுமே அடைதல் எதுக்காக சொல்லப்படும்னா, ஒரு ஒரு இன்பமான விஷயத்துக்கு சொல்லப்படாது. இன்பம் அடைஞ்சிச்சுண்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு துன்பம் அடைகிறது தான் சொல்லுவாங்க. துன்பம் தான் பிஃபால், தலை மேலே உழுவுற மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே ஒரு இந்த அசாபமும் முசீபத்தும் ரெண்டுமே முக்காவாசி துன்பத்துக்கு சொல்லப்படுறது. அப்போ அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், துன்பம் அடைந்தால் அவர்கள் கூறுவார்கள். இதாக எப்போவுமே காலுங்கிறது ஒரு மாதி ஃபியலாக தான் வரும், ஒரு பாஸ்ட் டென்ஸாக வரும். ஆனால் அது நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்கிறதுனால அது மாதி ஃபியலாக வருது. அந்த நேரத்தில் இது எல்லாமே இப்படி தான் இருக்கும், ஒரு செட் பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு எப்போவுமே. அதனால் மாதி ஃபியல் தான் பொதுவாக வரும், ஒரு செட் பேட்டர்னை காட்டுறதுனால. அதனால் காலு, அதாவது கடந்த கால ஃபியல் எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா, அந்த இதான் வர்ற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு செட் பேட்டர்ன் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது காலு, அவர்கள் கூறுவார்கள். நம்ம சொல்லிக்கிறோம், அவர்கள் கூறுவார்கள். இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாங்கள், இன்னாண்டா நிச்சயமாக நாங்கள், லில்லாஹி அல்லாஹ்வை சேர்ந்தவர்கள், அல்லாஹ்க்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்கிறது. அல்லாஹ்க்கு சொந்தமானவர்கள், லில்லாஹின்னா அல்லாஹ்க்கு சொந்தமானவர்கள். வைன்னா நிச்சயமாக நாங்கள், இலைஹி அவனிடமே, ராஜிஊன் திரும்பக்கூடியவர்கள். ரஜாங்கிறது ஒரு இடத்துலேருந்து திரும்பி போகிறது, ஒரு இடத்துக்கே திரும்பி போகிறது. ரஜா, அதுலேருந்து வர்றது. ராஜான்னா ஒரு இடத்துலேருந்து திரும்பி அதே இடத்துக்கே திரும்பி செல்லக்கூடியவர்கள்னு சொல்லப்படுறது. சரி, நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ இந்த 2 வசனத்துடைய டிரான்ஸ்லேஷன், அதனால் ரொம்ப தொடர்ச்சியாக இருக்கிறதுனால 2 வசனத்தையும் சேர்த்துட்டேன். இதனுடைய மொத்த டிரான்ஸ்லேஷனையும் பார்ப்போம். மேலும் நிச்சயமாக நாம் சோதிப்போம் உங்களை ஒரு விஷயத்தை கொண்டு, பயத்திலிருந்தும் பசியிலிருந்தும், மேலும் செல்வங்கள்
உயிர்கள் மற்றும் கனி வர்க்கங்களின் இழப்புகளிலிருந்தும் நாம் நிச்சயமாக உங்களை சோதிப்போம். அதனுடைய ஒரு விஷயத்தை கொண்டு. எனவே அதான் இல்லை, இங்கே வந்து மேலும் சுபச்செய்தி கூறுவீராக பொறுமைசாலிகளுக்கு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களை அடைந்தால், அவர்களுக்கு ஏற்பட்டால் ஒரு துன்பம், அவர்கள் கூறுவார்கள், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள், மேலும் நிச்சயமாக நாங்கள் அவனிடத்திலேயே திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த 3 வசனங்களுடைய விளக்கங்கள் பின்வருமாறு. சிறு விளக்கங்கள் தான், நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக முடியாது. இல்லை, நிறைய விளக்கங்கள் இருக்குது, பட்டு நம்ம சிம்பிளான விளக்கங்களை பார்ப்போம். நீங்கள் வந்துக்கிட்டு கூறாதீர்கள் யார் கொல்லப்பட்டார்களோ. இந்த ஆயத்து வந்து இறங்கின சமயம் வந்து 2 கருத்து இருக்குது. ஒன்று வந்து பத்ருக்கு முன்னால் இறங்கினதாகவும், பத்ர் யுத்தத்துக்கு முன்னால், அதாவது முஸ்லீம்களை மனநிலையை பத்ருக்காக தயார் பண்ணுறதாக இருக்குது. இன்னொன்று வந்து பத்ர் முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து சில பொருள் இழப்பு இருந்துச்சு, உயிர் இழப்புன்னு சொல்லி 8 அன்சாரிகளும் 6 முஹாஜிர்களும் கொல்லப்பட்டிருந்தாங்க, அதாவது ஷஹீதாக இருந்தாங்க. அவங்கள அந்த 14 பேரை பற்றி சொல்கிறதுக்காகவும் இருக்குது. ஸோ இது எப்படி வேண்டாலும் இது வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு ஆறுதலுக்கான ஒரு விஷயமாக இந்த ஒரு 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 ரொம்ப ஒரு துக்ககரமான விஷயம் இல்லை, இது வந்து ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லப்பட்ட ஆயத்துகள். அதனால் நீங்கள் யார் கொல்லப்பட்டார்களோ அல்லாஹ்வின் பாதையில், இது வந்து அல்லாஹ்வின் பாதையில்தான். இப்போ மக்கால் இருந்த வரைக்கும் இஸ்லாத்துக்காக சில பேர் உயிர் விட்டாங்க. ஸோ போர் தாங்கிறது இல்லை, போர் இல்லாமையும் கொல்லப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஷுஹதாக்கள், ஷஹீதுகள்ங்கிற அந்தஸ்து கிடைக்கும். அது ஷஹீதுன்ற என்ன, பார்வை அதாவது அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே, ஆய்வான விஷயத்தையுமே அதை சாட்சி கூறக்கூடியவங்களாகவும், அதை நேரில் பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஷஹீத், அதாவது உயிர் தியாகம் செய்தவர்கள் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அந்த ஷஹீதுங்கிற வார்த்தை சொல்லப்படுறதா சில முஃபஸிர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களை வந்துக்கிட்டு மரணித்து விட்டார்கள்னு சொல்லாதீங்க, இவங்க வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க. இதுக்கு இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீரில் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸு, அவங்க சொன்ன ஒரு ஹதீஸில் இவங்க வந்துக்கிட்டு இந்த ஷஹீதுடைய இந்த மாதிரி அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுடைய உயிர்கள் வந்து ஒரு இதுக்கப்புறம் அந்த பர்ஸக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நம்ம இந்த உலகத்திலேருந்து நம்ம மரணித்ததுக்கப்புறம் அடுத்த, அதாவது கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள அந்த பீரியடை பர்ஸக், இந்த இடப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுதில்ல, அந்த காலகட்டத்தில் அவங்க வந்துக்கிட்டு அவங்களுடைய உயிர்கள் வந்து, அந்த ஷஹீதுடைய உயிர்கள் வந்து ஒரு பறவையில் வைக்கப்படுது. அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து பறவையில் இருக்குது. அந்த பறவைகள் வந்து எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்குது. அது வந்துக்கிட்டு இந்த இறைவனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அர்ஷு கீழே தொங்கக்கூடிய அந்த மணியில் வந்து தங்குது இதுங்குது அப்படின்னு சொல்லி அதில் பதிவாகிருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஸோ இப்படி இதை வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத யாராலையுமே உணர முடியாதுங்கிறத அல்லாஹ் வந்து லா தஷ்உரூன் அப்படின்னு சொல்கிறான். அது யாராலையுமே அதை உணர முடியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் அது உண்மையான நிலைமையும் தன்மையும் தெரியும். ஸோ இதுக்காக அந்த இதில் அப்படி சொல்லப்படுது. இதுக்கு அடுத்த வசனத்தில் நாம் சோதிப்போம் உங்களை,
ஒரு ஒரு பயம் ஏற்படுதில்ல, பிற்காலத்தில் என்ன ஏற்படுமோ. ஒரு அப்போ வந்து யுத்தத்துக்காக பயந்தாங்க, மற்றத்துக்காக பயந்தாங்க, பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக பயந்தாங்க. எல்லாமே பயம்ங்கிறது ஜென்ரலாக உள்ளது. அந்த பயம் ஏற்படுறது, ஒரு திகில் ஏற்படுற விஷயத்துலேயும் நம்ம சோதிப்போம். பசி பட்டினிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இழப்புகள், அதாவது உயிர் இழப்புங்கிறது தான் இழப்புகள்லேயே ரொம்ப பிரதானமான விஷயம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த இழப்புகள் இருக்குது. அதாவது செல்வத்தில், நம்ம சொத்துக்களில் உள்ள இழப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சமராத், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம முதலீடு, அதாவது ஒன்று உழைப்பாகவோ ஒன்று பணமாகவோ முதலீடு செஞ்சதுலேயும் இழப்புகள், அதாவது அதோடைய ரிட்டர்ன்ஸில் இழப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளை சோதிக்கிறான். அவன் சோதிக்கிற நேரம், எல்லா நேரங்கள்லையுமே அவங்க வந்துக்கிட்டு பொறுமையை கடைப்பிடிக்கணுங்கிறது தான். அந்த பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே நம்ம முந்தின ஆயத்தில் பார்த்தோம்ல, சாபிரினோட தான் எல்லாம் இருக்கிறேன்றான்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சுப செய்தி கூறுங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது அல்லாவோட இருப்பாங்க அந்த அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்கிறான். அவங்களுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களுடைய மெயின் குணத்தை சொல்லும்போது அவங்க கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது எல்லாமே, அதாவது ஒரு முசீபத்து, ஒரு துன்பம், இந்த மாதிரி 3 விதமான இதையும் சொல்லப்பட்டிருக்குதுல, இந்த 3 விதமான துன்பங்கள் ஏற்படும் போது அவங்க கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நாங்கள் வந்து அல்லாட்டிருந்தான், அல்லாஹ்க்கு தான் சொந்தமானவங்க, அல்லாட்ட திரும்பக்கூடியவங்களாக இருக்கிறோம். இது உலகத்தில் உள்ள அத்தனை விஷயமே, பொருள், பணங்கள், உயிர்கள் எல்லாமே அல்லாஹ்க்கு சொந்தமானது. ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணக்கூடியவங்களாகவும், அதை வச்சு அவங்க மன நிம்மதியும் ஆறுதலும் அடையக்கூடவங்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம நாவளவில் சொல்கிற விஷயமா இல்லாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமாக, ஒரு மன ரீதியாக, முழு மனத்தின் அம்சமாக சொல்லப்படுது. எப்படி வந்து சபுராக இருக்கணும், இந்த சபுர் நிலையில் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிறது தான். எல்லா விதமான முசீபத்துமே இது சொல்லப்படுது. எல்லா உயிரிழப்பு மட்டும் இல்லை, இது அத்தனை விதமான இழப்புகளும், இது இல்லாமல் பசியுடைய நேரங்கள்லேயும், ஒரு இந்த நேரங்கள்லேயும், எல்லா விதமான முசீபத்து நேரங்கள்லேயுமே இதை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் வந்து என்ன என்ன கொடுக்குறாங்கிறதை நம்ம முந்தின வசனங்களில் டிஸ்கஸ் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய 3 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தோம். அல்லாஹ் வந்து நம்மளை வந்து அனைவரையுமே வந்து சாபிரீன்களாகவும் ஆக்கி வைப்பானாக. நம்மளை வந்து அல்லாஹ் சோதிக்கிற சோதனையை வந்துக்கிட்டு வந்து நம்ம பொறுக்கக்கூடியவங்களாக இருந்து, ஆனாலும் அந்த சோகத்தில் எப்படி வந்து நம்ம அந்த சோகத்துலேருந்து, அதாவது அல்லாஹ் சொன்ன மாதிரி எந்தவித சோதனையுமே நிரந்தரமாக இருக்காது. அல்லாஹ் சோதிக்கிறதும் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன், ஒவ்வொரு உசுருக்கு அப்புறமும் ஒரு யுசுர் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து இது எல்லாமே அல்லாஹ்க்கு சொந்தமானது. அந்த சோதனை காலகட்டத்தில் அல்லாஹ்க்கு எல்லாமே சொந்தமானது, அல்லாஹ்ட்டே எல்லாமே திரும்பக்கூடியவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே அல்லாஹ்க்கு சொந்தமானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு மன அளவில் நம்ம கொண்டு வந்து, மன கட்டுப்பாடு கொண்டு வந்தோம்டா நம்ம அனைவரும் அப்படிப்பட்ட கட்டுப்பாடை நம்மளுக்கு அனைவருக்குமே அல்லாஹ் தந்தருள்வானாக. இது அத்தனையுமே நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட சாபிரியன்களாக நம்ம ஆகுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. நம்ம குற்றங்களை அனைத்தையுமே பொறுத்து மன்னித்து மறந்து நம்மளுக்கு அவனுடைய அளவு கடந்த கருணையை நம்ம மீது பொழிவானாக. நம்மளை கபூர் வேதனையில் இருந்தோம், நம்முடைய கபூர் வேதனையில் இருந்தோம், நம்மளுடைய
நம்மளை வந்து நெருப்பு வேதனையிலிருந்தும் நம்மளுக்கு முழு விடுதலையும் நம்மளுக்கு பாதுகாப்பும் அளித்திடுவானாக. நம்ம அனைவரையுமே ஷோதாக்களோடையும் சாலியன்களோடையும் நபிமார்களோடையும் ஒன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் நம்ம அனைவருமே ஒன்று சேர்த்து வைப்பானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.